கீழே கல்லு மேல வச்சுருக்காங்க. கேமரா வேற வச்சிருக்காங்க.
ஃபோன் ஸ்டாண்டு வீடியோ எடுக்கிறேன் கேமரா நீங்க ஓடினாங்க மண்ணில ஆவல கல்லுமலை வச்சிருக்கேன். அந்த விதத்தறிக்கை கொண்டு மதத்தறிக்கை சொல்லும் அளவிற்கு இந்த உலகிலே தோன்றாத தோன்றி வருகிற ஆதிசக்தி அந்த பையை போட்டுவிட்டாலே ஒவ்வொரு சபையிலும் உன்னை கொன்றால் தான்
அவள் மீது நீ தோற்கடித்துக் கொண்டிருக்கிறாய். இப்படியே உரிமையை கட்டுப்படுத்திக் கொண்டால் இந்த உலகம் தாக்குவா? இந்த உலகம் தாக்காது. அது மட்டும் முடியாது. நீங்கள் இருவரும் இப்படியே புத்திமொழி சட்டம் போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து பாவப்பட்டு பயந்து ஓடுகிறார்கள். ஏவர்கள் கைத்தட்டி சிரிக்கிறார்கள். அது மட்டும் தானா? நீயோ ஆதியில் தோன்றியவள் ஆதிசக்தி, அவளோ பாதியில் தோன்றியவள். இவருக்கும் தேதி பாஞ்சாலியாக ஆகார உடுத்து வந்திருக்கின்றார். எதற்காக தெரியுமா? நீ கொடுத்த வரம் ஒரு சாதாரண அரக்கனுக்கு எப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க கூடாது என்று தெரியாமல் அஷ்டவராக வளர்த்து கொடுத்தார். அஷ்டவராக வந்தால் இந்த உலகமே அடக்கும். அப்படி வரத்தை கொடுத்ததும் இல்லாமல் நீ என்ன செய்தாய்? அந்த வரம் படிக்க வேண்டும் என்றால் நரபலி கேட்டாய். எப்படிப்பட்ட நரபலி? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், 34 அசுரம் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து நரபலி கொடுத்தால் நான் கொடுத்தவரை பலிக்கும் என்று உரைத்தாய். அந்த மதப்பறக்கிறோ உனக்கு நரபலி கொடுக்க சென்றார். உனக்கு நரபலி கொடுப்பதற்காக இந்த செய்தி அறிந்து பீமன் ஓடி வந்தார். பீமன் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேரை ஓடி வந்தார். அந்த நேரத்திலே அந்த மதத்தரக்கன் பீமனை சிறைப்பிடித்து விட்டார். ஆகினால் தான் இந்த பாஞ்சாலியாகப்பட்டவள் நம்முடைய பேரனை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய கணவன் பீமனை காப்பாற்ற வேண்டுவதற்காக பாஞ்சாலியாக இருந்தவள், ஐவருக்கும் தேவையாக இருந்தவள், இப்பொழுது மாகாளியாக உருவத்தி அகோர் உருத்தோர் ஒருவத்தில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம் யார்? நீதான். சாதாரண மாநிலங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கை குறைக்க வேண்டும், எப்படிப்பட்ட வழக்கை குறைக்க கூடாது தெரியாமல் அர்த்தவராக கொடுத்தாய். இந்த வரம் உனக்கு பழித்து விட்டால், ருத்ரத்தை நேரவழி கொடுத்து விட்டால் இந்த உலகமே அவனுக்கு அடக்கமாகிவிடும். ஆயினால் என்ன செய்வாயோ எழுத்துவதற்கு எனக்கு தெரியாது. நீ படைத்த உலகம் அழிவதற்கு நீயே காரணமாக இருக்க போகிறாய். ஆயினால் இதை பார்த்தையா, ஒரு அண்ணன் அரிமாய கண்ணன் நான் வரைக்கின்ற தக்கா மாகாளி மீது போர் தொடுக்காதே, சமாதானம் கொள். அவளுக்கு நீதான் உதவி புரிய வேண்டும், அவளுக்கு நீதான் துணை செல்ல வேண்டும். ஆயினால் நீ என்ன செய்வாயோ எழுத்துவதற்கு தெரியாது. அந்த மாகாளி மீது போர் தொடுப்பது விடுத்தி இந்த உலகத்தை காப்பாற்றும் கடமை. ஆயினால் மாகாளி மீது போர் தொடுக்காதே, சமாதானம் கொள். தங்கா, உன்னுடைய அண்ணன் அரிமாய கண்ணன் நான் உரைக்கின்றேன். சமாதானம் கொள், சமாதானம் கொள், மாகாளி, என்னுடைய அண்ணன் அரிமாய கண்ணன் கோவிந்தன் உரைத்த பிரகாரம் உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்து விட்டுப்பேன். உயிர் பிச்சை கொடுத்து விட்டேன். ஆனால் ஒன்று ஏன் தெரியுமா? என்னுடைய அவதாரங்களில் நீயும் ஒன்று ஆகினால் என்னை போன்ற உருவத்தில் இருக்கும் காரணத்தினால், என்னுடைய அண்ணன் உரைத்தார் ஒரே காரணத்தினால் உனக்கு நான் உயிர் பிச்சை அளித்திருக்கின்றேன். ஆனால் ஒன்று, இன்னொரு முறை இந்த உருவத்தோடு என் கண்ணிலே நீ தென்பட்டால் சிறைவிட்டு தரவில்லை என்றால் உயிராகப்பட்டதை நான் இப்போது போய்கிறேன். ஐயோ பாவம், என்னுடைய கணவரையும் பேரனை காப்பாற்றவில்லை என்றால் இதோ இருக்கும் இந்த அக்னி குளத்திலே விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்து கல்கினேன் உரைக்கின்றார். மாகாளி, உன்னை கொல்ல வேண்டுமில்லை, நானே உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது என் கண் முன்னே உன்னை இறக்க விட்டு விடுவேன். மாகாளி, உன்னுடைய பேரனை அந்த மதத்திற்கன் எதற்காக சிறையில் வைத்திருக்கிறார்? எனக்கு நரபலி கொடுப்பதற்காக. எனக்கு கொடுக்க இருக்கும் நரபலியை என்னால் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? என்னால் முடியாது, அது ஒன்றால் தான் முடியும். எப்படி தெரியுமா? இப்போது மதுராபுரி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அந்த மத தரக்கனை சந்திக்க வேண்டும். அந்த மத தரக்கனை சந்தித்து அவனிடத்தில் 1 மணி நேரம் சமர்ப்பணி வேண்டும். அந்த 1 மணி நேரத்தை சமர்ப்பணி கழித்து விட்டு வந்தால் உன்னுடைய பேரனை கணவரை காப்பாற்றுவது என்னுடைய கடமையாகும். மாகாளி, நன்றாக நினைவு வைத்துக் கொள். மதத்தரக்கனை சந்தித்து 1 மணி நேரம் சமர்ப்பணி வேண்டும். அதற்குண்டான காரணத்தை உனக்கு பிறகு